முமல் மகேந்திராவோட காதல் கதை தெரியுமா? கடைசி வரைக்கும் பாருங்க, கிளைமேக்ஸ் செம்மையா இருக்கும். ராஜஸ்தான்ல உள்ள சிற்றூரின் இளவரசி தான் முமல் மற்றும் அவளோட சகோதரிகள். அழகுலையும் அறிவுலையும் ரொம்ப சிறந்தவங்க. ஒரு மாயாஜால மகாலை உருவாக்கி அதுல தடைகளையும் பொறிகளையும் வச்சு அதை கடந்து வர்றவங்களை கல்யாணம் பண்ணிக்க காத்திருக்கா முமல். யாராலையும் நுழைய முடியாத மகாலுக்கு சிந்தி நாட்டு இளவரசர் முயற்சி செஞ்சு முடியாம போக அவரு நேரா ராஜபுத்திர பேரரசர் கிட்ட போய் சொல்ல அவர் தன்னோட மகன் மகேந்திரனை அனுப்பி வைக்கிறாரு. வீரத்திலையும் அழகுலையும் சிறந்த மகேந்திரன் பல தடைகளையும் பொறிகளையும் தாண்டி முமலோட அறைக்குள்ள நுழையிறாரு. நுழைஞ்ச மறுக்கணமே 2 பேருக்குள்ளேயும் காதல் தோன்றிடுச்சு. சவால்ல ஜெயிச்ச மகேந்திரர் பெருமையா அரசர்கிட்ட போய் சொல்றாரு. இருந்தாலும் இதுக்கு மேல முமல் மகாலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அரசர் கட்டளையே பிறப்பிக்கிறாரு. அரசரோட கட்டளையும் மீறி முமல் மகாலுக்கு ஒட்டகத்துல போறதும் வர்றதுமா இருக்காரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த அரசர் ஒரு நாள் ஒட்டகத்தின் காலை ஒடிச்சதுனால முமல் மகாலுக்கு போக முடியாம போகுது. மகேந்திரனுக்காக காத்திருந்த முமல் அவர் வராததுனால சோகமாகறா. முமலோட சோகத்தை போக்க அவளோட சகோதரிகள்ல ஒருத்தி ஆண் வேஷம் இட்டுக்கிட்டு மகேந்திரன் மாதிரியே சந்தோஷப்படுத்துறா. அசதியில ஆண் வேடத்தோடையே முமல் கூட சேர்ந்து அந்த சகோதரி தூங்குறா. தாமதமா வந்த மகேந்திரர் ஒரு ஆண் முமல் கூட தூங்குறத பார்த்துட்டு தப்பா நினைச்சுக்கிட்டு கோவப்பட்டு அரண்மனைக்கு திரும்புறாரு. மகேந்திரர் மகால்லே விட்டு போன கைத்தடியை வச்சு ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு உணர்ந்துக்கிறா. அவரை பார்க்கறதுக்காக ஆண் வேடமிட்டு அவரோட அரண்மனைக்கே போகிறா. என்ன, அவன் விட்டு போயிட்டானா, அதனாலதான் என்ன தேடி வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி முமலை பார்த்து சுடுசொல் சொல்லிடுறாரு மகேந்திரர். மகேந்திரரோட சொல்லால காயப்பட்ட முமல் வேற எதுவும் பேசாம மகாலுக்கு திரும்பிடுறா. ஆம்பளை வேஷம் போட்டுட்டு நம்மளை பார்க்கறதுக்காக வந்தவ எப்படி தப்பு செய்வா அப்படின்னு உணர்ந்த மகேந்திரர் அவரை பார்க்கறதுக்காக மகாலுக்கு போறார். அங்க இவரோட பிரிவிலே இயங்கிட்டு இருந்த முமல் தனக்குத்தானே தீய வச்சுக்கிட்டு எரியிறா இவர் கண்ணு முன்னாடியே. முமல் முமல் அப்படின்னு கத்திக்கிட்டு அவளை கட்டி பிடிச்சி 2 பேரும் தீக்கு இரைய ஆகுறாங்க. காதல்ல அவசரத்தாலையும் புரிதல் இன்மையாலையும் ஏற்படுற விளைவுகள் ரொம்ப பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கும் ராஜஸ்தானோட பாலைவனங்கள் மகேந்திரன் முமலோட காதல் கதையை கண்ணீர் வடிக்காம இல்லை.